இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுதலின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறினதினால் தேற்றவளனாகிய பரிசுத்தாவியை நமக்கு அருளி செய்தார். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்க பரிசுத்தாவை அருளி செய்தார் என்பதை குறித்து தியானித்தோம். அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவனிடத்திலே நெருங்கி சேருகிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவனிடத்திலே நெருங்கி அவர் உயிர்த்தெழுந்ததினால் தேவனிடத்திலே நாம் கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய தைரியம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதினால் நமக்கு வந்திருக்கிறது. அது எப்படி என்று நான் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்ந்த நாட்களில் அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்கள், அந்த நாட்களிலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று தேவனுடைய வாசஸ்தலம் காணப்படும். எல்லாரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று பிதாவை நாம் தொழுது கொள்ள முடியாது. அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர முடியாது. பிரதான ஆசாரியர் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆட்டுக்கடா அல்லது இளங்காளையினுடைய இரத்தத்தோடு அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தெளிக்கும் பொழுது அதை பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்காகவும் அந்த பிரதான ஆசாரியன் தனக்காகவும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துவான். வருடத்திற்கு ஒரு முறை அவன் அந்த கிருபாசன தண்டையிலே, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிதாவினுடைய கிருபாசன தண்டையிலே காளையின் இரத்தத்தோடும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தோடும் அவன் பிரவேசித்து அந்த பாவ நிவர்த்தி செய்வான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அந்த அந்த மற்ற யாரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியாது. பிரதான ஆசாரியனை தவிர யாருமே பிரவேசிக்க முடியாது. ஆனா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் பிரவேசிக்கலாம். இப்போ பிரஜாதியாராகிய நாம் தேவனை கிட்டி சேர முடியாத காரியமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எழுந்ததினால் அந்த திரையை அவர் என்ன செய்றார்? அவருடைய சரீரமாகிய அவருடைய திரையை கிழித்து, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை கிழிக்கப்பட்டு அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே சென்றதின் நிமித்தம் அவரை கிட்டி சேரும்படியான தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய மாம்சமாகிய சரீரம் கிழிக்கப்பட்டதினால் அவர் மரிக்கும் பொழுது அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சிலை, அந்த மகாபரிசுத்தனுடைய திரைச்சிலை கிழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பிரிவினை இல்லாதபடிக்கு அவர் தம்முடைய சரீரத்தினாலே மாம்சமாகிய சரீரம் கிழிக்கப்பட்டதினாலே ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்படியான புதிய மார்க்கத்தை அவருடைய மாம்சத்தின் வழியாக நமக்கு உண்டு பண்ணினார். அப்போ அவருடைய மாம்சத்தின் அந்த கிழிக்கப்பட்டதினாலே அந்த திரையின் வழியாக, அந்த புதிய மார்க்கத்தின் வழியாக அவருடைய இரத்தத்தினாலே அந்த கிருபாசன தண்டையிலே செல்லக்கூடிய தைரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-22 வரை நம்ம வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் அதில் பிரவேசிக்க ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிரதான ஆசாரியர்கள் பாவம் இல்லாதவர்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்த பிரதான ஆசாரியர்களான பாவம் இல்லாத ஒரே பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த பிரதான ஆசாரியர்கள் ஆட்டுக்கடாவின் இரத்தத்தையும் காளையின் இரத்தத்தையும் கொண்டு போய் அந்த கிருபாசனத்திலே தெளித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை கிட்டி சேர்ந்தார். ஆனால் இந்த பிரதான ஆசாரியர்கள்
ஒவ்வொரு வருடமும் அந்த பாவ மன்னிப்புக்காக அந்த கிருபாசன தண்டையிலே போய் அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனை ஒரே ஒரு தரம் மரித்ததினாலே அவர் ஒரே தரம் பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காகவும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். அதனால நமக்கு அவராலே அந்த தேவனை கிட்டி சேரும்படியான ஒரு ஸ்லாக்கியம் உண்டாயிற்று. இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது தூரமா இருந்த நாம், பிரஜாதிகளாகிய நாம் நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்தோம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் அந்த யூதர்கள் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள், விருத்த சேதனத்திற்கு உட்பட்டவர்கள், அவர்கள் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அப்போ நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே அந்த யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் அந்த இருதிறத்தாரையும் அவர் ஒன்றாக்கி அந்த பகையாய் நின்ற அந்த தடுப்பு சுவரை எல்லாம் அவர் பிரித்து இரு திறத்தாரையும் தேவனுக்கு ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். எல்லாரையும் தேவனோடு கூட சேரும்படியான ஸ்லாக்கியத்தை அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு உண்டாக்கினார். பிரியமானவர்களே, அதனால்தான் நாம் இன்றைக்கும் தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவரை நாம் கிட்டி சேர நம்ம முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் அந்த பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல முன்பு சத்துருக்களாக இருந்த நீங்கள், பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு தூரமா இருந்த நீங்கள், அதே போல பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்த நம்மையும் அவருடைய இரத்தத்தினாலே அவர் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டனைக்கு உட்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தினால் அடைந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் அவரோடு கூட கிட்டி சேர முடியாதபடி இருந்த நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்ம தண்டனைக்கு உரியவர்களாய் இராமல் அவரோடு கூட ஒப்புரவாகும்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலும் அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பிரதான ஆசாரியனாக பிரவேசித்ததினாலும் அவர் நமக்கு பெற்று தந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் அந்த சிலுவையிலே மரித்த அந்த இரத்தத்தினாலே அவர் உயிர்த்தெழுதினால் அந்த பெற்று தந்த அந்த ரட்சிப்பையும் அந்த பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்ள நம்ம ஒருவரும் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உயிர்த்தெழுதலினால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் ஒரே தரம் பலியாகி ஒரு பிரதான ஆசாரியனாக, மகா பிரதான ஆசாரியனாக ஆண்டவரே தேவனோடு கூட நாங்கள் சேரும்படியாய், தேவனுடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களேப்பா. நன்றி செலுத்துகிறோம். தூரமாயிருந்த எங்களையும் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியான ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்களாயிருந்த எங்களையும் பரிசுத்தராகவும் தண்டிக்கப்படாதவர்களுமா தேவனிடத்தில் ஒப்புரவாக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஸ்தலத்திலே, மகாபரிசுத்த ஸ்தலத்திலே, மெய்யான மகாபரிசுத்த ஸ்தலத்திலே நீர் பிரவேசித்தீரேப்பா. அதை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அதனால் எங்களுக்கு மீட்பு உண்டாகும், பாவ மன்னிப்பு உண்டாகும், பரிசுத்தராகவும் ஆண்டவரே பிதாவினிடத்தில் நாங்கள் கிட்டி சேரவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாக்கியத்தை தந்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை தேவரீர் நீர் ஆசீர்வதியும். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை